காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்ப நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தா இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க. உங்க காலேஜ்க்கு கம்பெனிஸ் வந்திருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆஃபர்ஸும் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் நீங்க ப்ரிப்பேர் ஆகாம, கான்ஃபிடன்ஸ் இல்லாம, என்ன பண்ணணும்னே தெரியாம ஜஸ்ட் ஒரு ஓரமா நின்னுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா இருக்கலாம், செகண்ட் இயரா இருக்கலாம், தேர்ட் இயரா இருக்கலாம். அண்ட் நான் இப்ப சொன்னக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க இப்ப இல்லாமலும் இருக்கலாம். பட் இந்த எக்ஸாக்ட் சேம் ஃபீலிங் எவ்ரி சிங்கிள் இயர் லேக்ஸ் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க இன்டர்வியூஸ்ல கிராக் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு லைன் ஒன்று இருக்கு. டைம் ரொம்ப நிறையவே எனக்கு இருந்துச்சு, ஆனா நான் அதை ப்ராப்பராகவே யூஸ் பண்ணிக்கல. இன்கேஸ் நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என்னால் ஈஸியாக வேலைக்கு போயிருக்க முடியும். இந்த ஒரு லைனை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சொல்லக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட், அதே காலேஜில், அதே கிளாஸில், அதே பெஞ்சில் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டேனாவே ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன். ஹை சிடிசி, கேம்பஸ் ஆஃபர்ஸ், நல்ல கம்பெனிஸ், லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ்ல இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த ரெண்டு அவுட்கம்ல உங்களுக்கு எந்த அவுட்கம் வேணும் அப்படின்றது நீங்க எல்லாருமே யோசிக்கணும். ஜஸ்ட் இப்போ நீங்க திங்க் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணீங்கன்னாவே போதும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வரும்போது நீங்க ரெக்ரெட் பண்ண போறீங்களா இல்ல செலிப்ரேட் பண்ண போறீங்களா அப்படின்னு இப்பவே உங்களால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். நீங்க எந்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரியில் இருந்தாலும் சரி, உங்க சிச்சுவேஷனை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். உங்க சிச்சுவேஷனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி அண்ட் டிரெக்ஷன் தேவை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலா எவ்வளவு பெருசா இருக்கு, ஹைரிங் லேண்ட்ஸ்கேப் எப்படி ஒர்க் ஆகுது, ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க ஒரு நல்ல ரோல்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா இந்த செஷன்ல நீங்க எல்லாருமே கத்துக்க போறீங்க. இந்த வீடியோவை நீங்க எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்க கெரியர்ல நீங்க பண்ண போற காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்ல இருந்து உங்களை பிரிவென்ட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு தேவையான ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பர்டிகுலர் செஷன் உங்க எல்லாத்துக்குமே கொடுக்கும். கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் AI கோச் ஜான். ஆல்ரைட், செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குவிக்காக இந்த செஷனில் என்னென்ன மாதிரியான அஜெண்டாவில் எந்த ஃப்ளோவில் இருக்க போகுது அப்படின்றது குவிக்காக ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி செக். பர்டிகுலர்லி நம்ம வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் வந்து கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணுறோம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் நிறைய பேர் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் யாருக்காச்சும் ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ண முடியும், இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படின்னா இந்த செஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த ரியாலிட்டி, என்ன ரியாலிட்டியில் ஆக்சுவலாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ப்ரூஃப்ஸ் பேக்கடாக வி ஆர் கோயிங் டு ஷோ யூ. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிக்கர் தேன் யூ திங்க். ஓகே, ஃப்ரெஷர்ஸ்க்குனா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட். அது உங்களுக்கு தெரியல எப்படி போய் எடுக்கிறதுன்றதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகுது, ஆர் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஏஐ ஸ்பேஸில் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதுக்கு நான் ஒரு சில ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபின் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. தேர்டு, ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்ததுக்கப்புறமா ஹவு யூ நீட் டு ஸ்டார்ட் AI/ML இன் 2026. இப்போ இந்த 2026 நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணோம்னா எந்த ரோட் மேப்பில் எப்படி படிக்கணும், எப்படிப்பட்ட உங்களுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கணும், எந்த மாதிரி கம்பெனிஸை டார்கெட் பண்ணணும், இதெல்லாம் வந்து கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா ஹைரிங் லேண்ட்ஸ்கேப், வாட் எக்ஸாக்ட்லி த ஹைரிங் லேண்ட்ஸ்கேப் இஸ் எக்ஸாக்ட்லி லுக்கிங். இது வந்து இதுவுமே ஒரு செஷன் நம்ம வந்து யூடியூப்ல பண்ணுற மாதிரி தான் ரொம்ப டீப்பராக போய் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 22 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுனாவே டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், நீங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, அண்ட் இதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்து இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப டீப்பரான நாலேஜை இந்த பர்டிகுலர் செஷன் இருக்க போது. ஸோ யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பர்டிகுலர் செஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ரூஃப்ஸ் பேக்கடாகவும் இருக்க போது. ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம செஷன் போகலாம். Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனுக்கான அஜெண்டா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஏகோ ஜான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் பாயிண்ட், த ரியாலிட்டி செக். இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரியாலிட்டி உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹவ் பில்ட் திஸ் ரெஸ்யூம் அனலைசர். ஸோ இப்போது நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு அனலைசரை தாண்டி தான் ஹெச்ஆருக்கு உங்கள் ரெஸ்யூம் போகும். இந்த அனலைசர் என்னோட லோக்கலில் ரன் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து டெஸ்டிங்காக பில்ட் பண்ண ஒரு அனலைசர் இது. பட் இட் இஸ் அ ஒர்க்கிங் அனலைசர். இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜாப் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்கான ரோல். அண்ட் தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே நம்மளோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படின்னு இங்கே 2 ரெஸ்யூம் வச்சுருக்கேன். ரெஸ்யூம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் ரெஸ்யூம்ஸ் தான். இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது அனலைஸ் ரெஸ்யூம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ஹெச்ஆர் உங்கள் ரெஸ்யூம் அனலைஸ் பண்ணால் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இட் இஸ் கால்குலேட்டிங் மேட்சஸ். ஓகே, ஸோ இப்போது
இப்போ ஜான் அப்படின்ற பர்சன் தான் அப்ளை பண்ணியிருக்காரு, இங்கே எனக்கு வந்திருக்கு. ஸோ ஓவரால் ஸ்கோர் என்ன? 12, ஸ்கில் மேட்ச் 6, கீவேர்ட் ஃபிட் 2, எக்ஸ்பீரியன்ஸ் 40. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட ரெஸ்யூம்குள்ளே இருக்கணும். ஸோ கீவேர்டு எப்படி இருக்குங்க ரெஸ்யூம்குள்ளே, அதாவது அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் கூட உங்களோட கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகுதா, ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகுதா, ஓவரால் ஸ்கோர் என்ன வந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன 40 வந்திருக்கு. ஸோ கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் எவ்வளோ கொடுக்குதுன்னா 10 தான் கொடுக்குது. ஸோ அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ த கேண்டிடேட்ஸ் ரெஸ்யூம் லேக்ஸ் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டஸ் நாட் மீட் தி ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் தி டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷன். திஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட் டீட்டெயில் டு அசஸ் தேர் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே என்ன? ரிஜெக்டட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரெஸ்யூம்ஸும் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்போட கோடும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கோடை நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ண வேண்டாம், பட் இதுதான் எங்களோட கோட். இங்கே பார்த்தீங்கன்னா engine.py இருக்குது, at.py ரெக்யர்மெண்ட். ஸோ இதாக தான் ரெக்யர்மெண்ட். ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பன் யூஸ் பண்ணியிருக்கோம், பைத்தன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதான் ரெஸ்யூம் ஃபார்சர், index.html இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஆப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய லோக்கலில் ரன் ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற உங்களோட ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஏன்ற ரீசன் தெரிஞ்சுக்கணுமா? வில் ஸ்டார்ட் வித் தி ரியாலிட்டி செக். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட்ஸ் உள்ள 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ இவங்க வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, ஆல்வேஸ் வாண்டட் டு ட்ரிப். ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போதுமே ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கணும், ட்ரிப் போயிட்டே இருக்கணும். அண்ட் தென் எப்போதுமே படம் பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டு இருக்கணும், எந்த ஒரு புது படம் இருந்தாலும் உடனே தேட்டருக்கு ஓடிடணும், எப்போதுமே தேட்டர் படம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் கேமிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் தென் யாராச்சும் அட்வைஸ் பண்ண வந்தா, சில் ப்ரோ, இன்னும் நமக்கு ரொம்ப டைம் இருக்குது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கோம், இப்போ தான் செகண்ட் இயர் வந்திருக்கோம், இன்னும் டைம் இருக்குது, ஃபைனல் இயரில் பார்த்துக்கலாம், பிளேஸ்மெண்ட்லாம் அப்போ தான் வரப்போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற இந்த மைண்ட் செட்டில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு மைண்ட் செட் என்னன்னா, he started learning coding. So earlier he started learning coding, he started building projects, he started some course. So curriculum தாண்டி சில கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. and then he started preparing for interviews. ஸோ இப்போ அது 2 மைண்ட் செட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களோட ஃபைனல் அவுட்கம் என்னவா இருக்கும்? யாருக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கும்? அண்ட் தென் யாரோட ரெஸ்யூம் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் அந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கும்? அதாவது அந்த அனலைசர் பார்த்தோம்ல, அந்த அனலைசரில் யாரோட ரெஸ்யூம் நீங்கள் பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆன்சர் தெரியும். 2 பேருக்குமே தே ஹேட் 4 இயர்ஸ். ஒரு இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்கன்னா 4 இயர்ஸ் அந்த இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் படிக்கணும். 2 பேருக்குமே 4 வருஷம் இருந்துச்சு. பட் அவுட்கம் இஸ் டிஃப்ரெண்ட். 1 பர்சன் என்ஜாய்ட் அ லாட், பட் ஃபைனல் இயர்னு வரும்போது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்காது. பட் இந்த பர்சன் he was ready. ஸோ ரியாலிட்டி என்னென்னா, only a small 1% are actually ready when it matters. ஸோ முக்கியமான தருணத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த இடத்துல கிராப் பண்ண ரெடியாக இருக்கணுமோ அந்த டைம் வரும்போது only 1% of students are ready to grab the opportunities. ஸோ இந்த இடத்துல சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா, அதாவது ரெடியாக இல்லாமல் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்காது, அண்ட் தென் காலேஜ் வந்து சிலபஸ் சரியில்லை, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி எக்ஸ்கியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எங்களோட பாயிண்டிங் என்னென்னா, நீங்கள் என்ஜாயே பண்ணக்கூடாது, ட்ரிப்புக்கே போகக்கூடாது, மூவிஸே பார்க்கக்கூடாது, கேமிங்கே பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை. நீங்கள் பண்ணலாம், தாராளமாக ட்ரிப்புக்கு போகலாம், தாராளமாக மூவிஸ்க்கு போகலாம், தாராளமாக நீங்கள் கேமிங் போகலாம், என்டர்டைன்மெண்ட் டைம் ஒதுக்கலாம். பட் அதே சேம் டைம் இந்த மாதிரி கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. ட்ரிப்னா டெய்லி ட்ரிப் வர போகிறதில்ல. ட்ரிப்பு போயிட்டு வந்து 2 நாள் ட்ரிப்பு போகிறீங்களா, போயிட்டு வந்துட்டு உங்கள் படிப்புக்கான அந்த டைமை ஒதுக்குங்க. உங்கள் ஒரு டிசிப்ளினாக ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்டர்வியூஸ்க்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ இருக்க காம்படிஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தோஸ் ஹூ ஆர் ரெடி வித் தேர் ஸ்கில்ஸ் ஆன் த டைம் வென் இட் மேட்டர்ஸ், they will get the opportunities. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, நான் படிக்கிறதுக்கு ரெடி, நான் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடி, ஆனால் இப்போ தான் ஏஐ வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடுச்சே, யாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லையே, நிறைய விஷயங்கள், நிறைய ஜாப் ரோல்ஸ்லாம் ஆட்டோமேட் ஆகிட்டு வருது அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஃபேக்ட் என்னென்னா, இந்த கிராஃபை பாருங்கள். ஸோ இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லா இயரும் இந்த மாதிரி சர்வேஸ் எல்லாம் எடுத்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போய் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களோட வெப்சைட்ஸ் வரும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளேயும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா
top fastest growing job. So big data specialist, fintech engineers, AI machine learning specialist, software and application developers. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஜாப்ஸ் தான். ஸோ எந்த இடத்துலையுமே ஜாப் வந்து க்ரோ ஆகாமல் டிக்ளைன் ஆகலை, நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ வந்ததுக்கப்புறமா சில ஜாப் ரோல்ஸ் ஆட்டோமேட் ஆகிட்டு வருது, அது உண்மை தான். பட் நிறைய புது புது ஜாப் ரோல்ஸ் வந்து உருவாகிட்டே வருது. அந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது கிராப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை கிராப் பண்ண முடியும், இல்லைனா கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் தென் ஹவு டு ஸ்டார்ட். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் ANML இன் 2026 அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லையும் 2 வீடியோஸாக இதை காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். திருப்பி காமிக்கிறது காரணம் இதெல்லாம் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. ஸோ ஃப்ரெஷர்ஸ், யுவர் கோல் இஸ் டு ஸ்டார்ட் அ கெரியர். ஸோ உங்களோட கோல் வந்து கெரியர் க்ரோத் கிடையாது, கெரியர் டிரான்சிஷன் கிடையாது. உங்களோட கோல் என்னென்னா கெரியரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யூ ஷுட் திங்க் ஃப்ரம் அ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு என்ன கேட்க போகிறாங்க, அட்வான்ஸ்டான கான்செப்ட் வந்து உங்களுக்கு எடுத்தோடனே கொடுக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு கேட்க போகிறது என்னென்னா பேசிக்ஸ்லேருந்து கேட்க போகிறாங்க, கோடிங்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, உங்களை கோட் பண்ண சொல்லுவாங்க, டிஎஸ்எஸ் இருக்கும், பேட்டர்ன்ஸை சால்வ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ ஷுட் திங்க் ஃப்ரம் அ இன்டர்வியூஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகணும். ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இந்த டீயை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் வீடியோ இந்த டீயை காமிக்கிறது. ஸோ இந்த டீயில் இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, ஸோ இது தான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ திஸ் இஸ் தி கோர். ஸோ கோடிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கோடிங்னா ஸோ இப்போ இந்த ஏஐலாம் வந்தனால அதிகமாக பைத்தன் யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ பைத்தன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா மெஷின் லேர்னிங்கில் இருக்குது, டீப் லேர்னிங் இருக்குது, NLP இருக்குது, கம்ப்யூட்டர் விஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா இருக்குது. அண்ட் தென் இந்த பேசிக் கோரில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா ஏஜென்டிக் AI ஆன் டாப் ஆஃப் இட் இருக்கிற அந்த ஏஜென்டிக் AI நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த கோரை விட்டுட்டு, இந்த ஃபவுண்டேஷன் விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக ஏஜென்டிக் AIக்கு போயிட்டீங்கன்னா இந்த கோர் உங்களுக்கு தெரியாதனால மார்க்கெட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு இடம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கோரை தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறமா ஆன் டாப் ஆஃப் இட் இருக்கிற ஏஜென்டிக் AI புரிஞ்சுக்கங்க. தென் definitely you'll be ready to grab the opportunity. So it is not the lack of opportunities, it is the lack of skills right now. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஏதாச்சும் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கா, அதாவது இந்த டேட்டா சயின்ஸ் AI ஃபீல்டில் யாருக்கா ஜாப் கிடச்சிருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்காங்க. நாங்கள் எதை பேசினாலும் ப்ரூஃபோடு தான் பேசுவோம், ப்ரூஃப் இல்லாமல் பேச மாட்டோம். ஏன்னா we always speak the fact. ப்ரூஃபை நெக்ஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் அ லேர்னர். ஸோ ப்ரோவைட் பிரிட்ஜ்குள்ளே படித்த ஒரு லேர்னர். ஸோ இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது அவரோட தேர்ட் இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ரோவைட் பிரிட்ஜ்குள்ளே வந்து படிக்க ஆரம்பிச்சார், டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பித்தார். அண்ட் தென் அட் த எண்ட் ஆஃப் 4th இயர் அவர் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பிளேஸ் ஆகி இவருக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப். இங்கே படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ நீங்கள் இருப்பீங்க, உங்களோட மென்டார் இருப்பாங்க, அண்ட் தென் கோச் ஜானும் அந்த குரூப்புக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே சென்னையில் இருக்குது. ஸோ ஜாயினிங் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மண்டே போகிறேன் வெரிஃபிகேஷனுக்காக, மண்டே BGMக்காக நீங்கள் போக வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி போகிறாங்க. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா he has got 4 LPA with 2 years bond. ஸோ 2 years bond சில கம்பெனியில் பாண்ட் கேட்பாங்க. பட் லுக் அட் his பேக்கேஜ், 4 LPA பேக்கேஜில் he got an offer. ஸோ இவர் வந்து கெரியர் டிரான்சிஷனர் இல்லை, he is not an experienced person. இவர் வந்து ஒரு ஃப்ரெஷர். தேர்ட் இயரில் படிக்க ஸ்டார்ட் பண்ணார், ஃபைனல் இயரில் அவருக்கான வேலை கிடச்சிருச்சு. ஸோ இவர் எந்த மைண்ட் செட்டில் இருந்திருப்பாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி ரியாலிட்டி செக்கில் 2 டைப் ஆஃப் மைண்ட் செட்டை உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இவர் எந்த மைண்ட் செட்டில் இருந்திருப்பாருன்றது உங்களுக்கு எப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ again my point is just be ready when it matters. ஸோ இப்போ நிறைய பேர் எனக்கு இந்த கம்பெனியில் அட்டன் பண்ணேன், எனக்கு ஃப்ரெஷர்னால எனக்கு வேலை கிடைக்கல, அண்ட் தென் இந்த நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களை கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ இங்கே ஹைரிங் லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேர் ஆர் 2 types ஆஃப் கம்பெனிஸ். ஒன்று ஃபண்டட் கம்பெனிஸ் அண்ட் தென் நான் ஃபண்டட் கம்பெனிஸ்.
ஸோ இந்த ஃபண்ட் அண்ட் கம்பெனிஸ்னால் இவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து வெளியேருந்து வரும். ஒரு தேர்ட் பார்ட்டி இவங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி இவங்க கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இவங்க மேலே சில ப்ரெஷர்ஸ் போடுவாங்க. அதாவது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிக்கணும், ஸோ ரெவன்யூ எல்லாம் அதிகப்படுத்தணும், க்ரோ பண்ணணும், அண்ட் தென் யாரை இன்டேக் பண்ணணும், ஸோ யாருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபண்ட் கொடுக்குறவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு ப்ரெஷர் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ அதிகமாக ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து ஹையர் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண வைக்க அதுக்கெல்லாம் டைம் அவங்களுக்கு இருக்காது. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் போய் சீக்கிரமாக இவங்க ப்ராஜெக்ட்ஸை முடிக்க பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த நான் ஃபண்டட் கம்பெனிஸ்க்கு வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. ஏன்னா இவங்க எந்த இடத்துலையுமே ஃபண்டுக்காக போக மாட்டாங்க. இவங்களோட கண்ட்ரோல் எல்லாமே இவங்களுக்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோவைட் பிச் வந்து ஒரு நான் ஃபண்டட் கம்பெனி, ஸோ எங்கேயுமே ஃபண்டுக்காக போனதில்லை. ஸோ இப்போது இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய B2B கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஃபண்டட்காக வராங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த ப்ரோவைட் பிச் வந்து ஒரு ஃபண்டட் கம்பெனி ஆகுமா இல்லை ஆகாதா அப்படின்றதெல்லாம் இன்டர்னல் லீடர்ஷிப் எடுக்கிற முடிவு. பட் இப்போதைக்கு நிறைய பேர் ஃபண்டுக்காக வராங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட் ஃபண்டட் கம்பெனிக்குள்ளே வந்து கண்ட்ரோல் உள்ளே இருக்கும். ஸோ யாரை ஹையர் பண்ணலாம், எவ்வளோ சேலரி பேக்கேஜ் கொடுக்கலாம், அண்ட் தென் எந்த ப்ராஜெக்டில் போடலாம், ஸோ எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்ற எல்லாமே இன்டர்னலாக டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டட் கம்பெனிஸ் இருக்குது, நான் ஃபண்டட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த பேசிக்காக இந்த ஃபண்டட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 90% ஆஃப் தி ஆஃபர்ஸ் ஆர் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க. பட் திஸ் நான் ஃபண்டட் கம்பெனிஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்காது. அதனாலேயே இவங்களை ஃப்ரெஷர் எடுக்கலாம், அதுக்கப்புறமா ட்ரெயின் பண்ணலாம், இவங்களுக்கான டைமிங் கொடுத்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுக்கலாம், இவங்களுக்கான டைம் கொடுத்து இவங்களை ட்ரெயின் பண்ணி இவங்களோட கம்பெனிக்குள்ளேயே ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த 2 டைப்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் எந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்குன்னு உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்போ எல்லாம் ஓகே, இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இங்கே பாருங்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டோன்ட்ஸ், நீங்கள் எது பண்ணக்கூடாதுன்னா, டோன்ட் சேஸ் ஒன்லி பிராண்ட்ஸ் ஆர் MNCs. ஸோ நான் போனால் இந்த கம்பெனிக்கு தான் போவேன், இந்த நேம் டேக் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு போனால் தான் என்னோடய ஃப்யூச்சர், இங்கே போனால் தான் என்னோட பெருமையாக அதாவது என்ன ஏரியாக்கெல்லாம் சொல்ல முடியும், ஊருக்கு எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படின்னு அந்த பிராண்ட் MNCs, ஸோ அந்த மைண்ட் செட்டில் மட்டும் இருக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். இது வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கோம். பட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, டோன்ட் சேஸ் ஃபார் பிராண்ட்ஸ் ஒன்லி. அதுக்கப்புறமா டோன்ட் வெயிட் டில் ஃபைனல் இயர். சில் ப்ரோ, கடைசியில் பார்த்துக்கலாம், லாஸ்ட்டில் நமக்கு ஃபைனல் இயர் வரைக்கும் டைம் இருக்குது, ஃபைனல் இயர் தானே நமக்கு பிளேஸ்மெண்ட் வரப்போகுது, ஸோ ஃபைனல் இயரில் பார்த்துக்கலாம், இப்போ அரியரை வச்சேன்னா ஃபைனல் இயர் கிளியர் பண்ணிக்கலாம், இப்போ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இல்லாமல் ஃபைனல் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். உங்களுக்கு டைம் இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காலேஜ் படிக்கிற டைமில் நல்ல டைம், நிறைய டைம் இருக்கும், அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டோன்ட் டிபெண்ட் ஆன் கேம்பஸ். ஸோ கேம்பஸில் மட்டுமே டிபெண்ட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே இருக்கிற கரிக்குலம் போதும், இதை நான் படித்தா மட்டும் போதும், இந்த காலேஜே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு கொடுத்துருவாங்க, இவங்களே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு கொடுத்துருவாங்க, இவங்க 100% பிளேஸ்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னு அந்த காலேஜையும் அந்த கேம்பஸ் இன்டர்வியூஸையும் அதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. யூ ஷுட் க்ரோ யுவர் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ ஆஃப் கேம்பஸும் ட்ரை பண்ணுங்கள், கேம்பஸில் வர இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுங்கள், ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணுங்கள். எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லா இடத்தையுமே கிராப் பண்ண இங்கே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான பொசிஷனில் உங்களால் போய் சேர முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பில்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஏர்லி. உங்களோட ஸ்கில்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிங்க, அதுவும் சீக்கிரமாகவே பில்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்களா, ஸ்டார்ட் நவ். நீங்கள் செகண்ட் இயர் இருக்கீங்களா, ஸ்டார்ட் நவ். இல்லை நான் தேர்ட் இயர் போயிட்டா 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஓகே நோ ப்ராப்ளம், ஸ்டார்ட் டுடே. இன்றைக்குமே அப்புறம் பார்த்துக்கலாம் வைக்காதீங்க, ஸ்டார்ட் நவ். ஸோ பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் இஸ் டுடே. இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்ஸை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் தென் லிஸ்ட் ஆஃப் தி ஃபண்டட் அண்ட் நான் ஃபண்டட் கம்பெனிஸ். ஆல்ரெடி சொன்னல, இந்த ஹைரிங் லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபண்டட் கம்பெனிஸ் இருக்காங்க, நான் ஃபண்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ எந்த கம்பெனிஸில் ஒரு ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபண்டட் கம்பெனிஸ் தான் அதிகமாக ஃப்ரெஷரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபண்டட் கம்பெனிஸ் அண்ட் நான் ஃபண்டட் கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் தென் சூஸ் ரோல் இன்ஸ்டெட் ஆஃப் பிராண்ட் டைட்டில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எது செய்யக்கூடாது, MNCs பிராண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடாது. அதே மாதிரி இங்கே சூஸ் ரோல் இன்ஸ்டெட் ஆஃப் பிராண்ட் டைட்டில்ஸ். இந்த மாதிரி கம்பெனிக்கு தான் போவேன், அதுக்குள்ளே என்ன ரோலாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் போகாமல், எந்த கம்பெனியாக இருந்தாலும் என்ன ரோலில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிறீங்க அதுதான் முக்கியம். ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ யுவர் ஹேபிட் டுடே டிசைட்ஸ் யுவர் பிளேஸ்மெண்ட் டுமாரோ. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன ஹேபிட் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களோட டே டு லைஃப் எப்படி இருக்குது, எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களோட ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்கள், உங்களோட டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ டு பிளேஸ் டுமாரோ.
So this is my takeaway point for this video. Your career is not decided by your college. இட்ஸ் டிசைடட் பை யர் ப்ரிப்பரேஷன். ஸோ நான் வந்து ஒரு டயர் 1 காலேஜில் படிக்கிறேன். இந்த காலேஜ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவாங்க. அதனால கண்டிப்பாக இந்த காலேஜே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துரும் அப்படின்ற மைண்ட் செட்லேயும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நான் வந்து ஒரு டயர் 3, டயர் 2, டயர் 3 காலேஜ் தான் படிக்கிறேன். இந்த காலேஜுக்கெல்லாம் எங்கே பிளேஸ்மெண்ட் வரப்போகுது, ஸோ இங்கே படித்து நான் எங்கே பிளேஸ் ஆக போகிறேன், அந்த மைண்ட் செட்லேயும் நீ இருக்கக்கூடாது. ஏன்னா காலேஜ் உங்களோட கெரியரை வந்து டிசைட் பண்ண போகிறதில்ல. உங்களோட ஸ்கில்ஸ் தான் டிசைட் பண்ண போகிறது, உங்களோட ப்ரிப்பரேஷன் தான் டிசைட் பண்ண போகுது. நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களால் கிராப் பண்ண முடியும். நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லைனா ப்ரிப்பேர்டாக இருக்க ஒரு ஆள் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிட்டு போயிடுவார். ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்காது, ஃப்ரெஷர் வேலை கிடைக்காது அந்த மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணதும் ஃப்ரெஷர் தான். அவங்களும் ஃப்ரெஷராக இருந்து ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க, வேலை கிடைச்சிச்சு, அதுக்கப்புறமா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ நீங்களும் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நீங்களாக எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக மாறிடலாம். ஸோ ஸ்டாப் திங்கிங் டூ மச் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹார்ட். With this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan. வண்டர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்டெஃபின் உங்களுக்கு டேக்அவே கொடுத்துருக்காரு. ஸோ யுவர் கெரியர் இஸ் நாட் டிசைட் பை யூர் காலேஜ். நீங்கள் காலேஜை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் உங்களை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியில் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு we are also ready to give you the opportunity in case if you are able to get the skills what exactly we need. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸை நீங்கள் டார்கெட் பண்ணால் it is actually going to work. ரைட். ஸோ இப்போ சம்மரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் செஷனில் கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கொஞ்சம் மெச்சூர்டாக போடாமல் ப்ராப்பராக சேனலை வந்து பார்த்தீங்கன்னா போய் ரிசர்ச் பண்ணாமல் ஹவ் எக்ஸாக்ட்லி ஒரு கமெண்ட்டு நான் திருப்பி எடுத்து பார்க்குறேன். ஸ்டாலின் சார் வரார் இன்ட்ரோ, இது எதுக்கு முக்கியமாக உங்களுக்கு? ஓகே, ஸோ என்ன கண்டென்ட் எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ there is no one who guides me as clearly in Tamil as you do. Please continue now. I understand the data science is my choice, but I already study your data science. உள்ள படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட வந்து they are actually dropping it. The 10 LPS story is a great motivator for us to plan. Yes, சூப்பர் கேட். இந்த மாதிரி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ பிகாஸ் இந்த செஷனில் அதாவது the top 3 highly demandable AI profiles with high salaries போடும்போது இந்த பர்டிகுலர் செஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் நான் வந்து எடுத்து படித்து பார்த்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் ஐ ஹவ் சீன் சம் கைண்ட் ஆஃப் இம்மெச்சூர் கமெண்ட்ஸ். ஜஸ்ட் சேனலை பற்றி தெரியாமல் ஜஸ்ட் ரேண்டமான கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு ஜட்மெண்டலான கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ வி ஆர் நாட் ஹியர் டு கிரியேட் எனி கைண்ட் ஆஃப் போமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல இல்லை. என்ன நடக்குதோ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை ப்ராப்பராக ப்ரூஃப்ஸ் பேக்டாக தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது நிறைய பேர் புரிஞ்சு கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்டிவாக வைங்க. ஓகே, சேனலை பற்றி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் நம்ம பார்த்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி செக்ன்றது பார்த்துருக்கோம். செகண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்றது பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது பார்த்துருக்கோம். ஹைரி லேண்ட்ஸ் பார்த்துருக்கோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. அண்ட் வாட் ஆர் த பெரிய டேக்அவே அப்படின்றது ஸ்டெஃபின் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம சேனலுடைய கோல் எதை பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் வி வில் பி. என்னோட லாங்குவேஜ் இருக்கும், என்னோட டீமோட லாங்குவேஜ் யார் வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெக்வெஸ்ட் ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடேஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு சில பேர்லாம் என் மைண்டில் அப்படியே இருக்குது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுடைய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வெதர் ஹவ் எக்ஸாக்ட் திஸ் செஷன் ஃபார் யூ அப்படின்றது. ஸோ பிகாஸ் there is lot of time that we are spending in behind this particular scene and கன்சிஸ்டண்டாக போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம். ரைட். ஸோ every 2 days we are trying to find some kind of contents which will be useful for you to make sure to give you the clarity and direct you in the right path. So கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா லைக் தாண்டி just try to take 2 minutes time to drop what exactly you've learned, and then if you have any kinds of question drop it in the comment section. Definitely we will respond to your comments. Okay, அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரீகால் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் bye.